உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நாம இந்த பதிவுல என்ன பண்றோம்னா 2025 மே மாதம் துலா ராசிக்கான மாத பலன்களை பார்க்கணும். இந்த மே மாதத்துல குரு பயிற்சியும் இருக்கு, ராகுகேது பயிற்சியும் இருக்கு. 14/5 குரு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார், பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். ராகு 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு மாறாரு. அதே மாதிரி கேது லாபஸ்தானத்துக்கு போறாரு. விரயஸ்தானத்துல இருந்த கேது உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு போறாரு. இப்போ இதுல நமக்கு என்ன பலன்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும், துலா ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான மே மாதத்திற்கு உண்டான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும், துலா ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் எது அப்படிங்கிறதையும், எந்த நாள் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்கலாம். வாங்க ராசி பலனை பார்க்கலாம். துலா ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு ஆயுள்ஸ்தானத்துக்கும் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் அதிபதியா வர்றதுனால எப்பவுமே நீங்க உங்களுடைய வாக்குல, உங்களுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் உஷாரா ஜாக்கிரதையா தான் நீங்க செயல்படணும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ரெண்டுக்குமே உங்களுடைய ராசினாலே அதிபதியா வர்றாரு. இப்ப இந்த மே மாசத்துல உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறார். 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறப்போ 6ங்கிறது கடன், ருண, ரோக, சத்ருஸ்தானத்துல போய் உச்சம் அடைஞ்சிருக்காரு. அப்போ நீங்க தொழில் ரீதியா தொழில் அபிவிருத்தி பண்றதுக்காக நீங்க நிறைய கடன்களை வாங்க வேண்டியது வரும். அதே 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால, சத்ருஸ்தானங்கிறதுனால எந்த விஷயத்த செஞ்சீங்கனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா செய்யணும். பெண்களால உங்களுக்கு அவப்பெயர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம், கலஸ்திரஸ்தானம், கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியையும், ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தையும், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும் பார்வையிடுறார். அப்ப செவ்வாய் பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்திற்கும் உங்க ராசிக்கு உள்ளதுனால உங்களுக்கு இந்த மாதம் வண்டி, வாகன, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கிறது. வண்டி வாகனனால, வீட்டுனால நிறைய தன வரவு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. அடுத்து 3ஆம் இடத்திற்கும், 3ங்கிறது சகோதரஸ்தானம், தைரிய வீரிய சகோதர போகஸ்தானம், ஆடை ஆபரணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடம் என்று 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானம் இருக்கிறார். குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான எல்லா வகையான செல்வ செழிப்பும் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ஆதரவு உண்டு. அதே அங்க இருக்கக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியையும், ராசிக்கு 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்வையிடுறார். 5ஆம் இடத்தையும் பார்வையார். 5ஆம் இடத்திற்கும் ஏற்கனவே 5ஆம் இடத்திற்கு 18/5/25 பேச்சியாகக்கூடிய ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து நல்ல தொழில் ஸ்தானத்தை தொழில் வரவு, தொழிலை கொடுத்துட்டு வந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வர்றார். 5ங்கிறது குழந்தைகள், பூர்வீக சொத்து, ஒரு மனிதனுடைய புகழ், செல்வாக்கு, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். அப்ப 5ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வர்றது அது ஒரு காதல் ஸ்தானம். அப்ப உங்க குழந்தைகள் இருந்தது, உங்களுக்கு திருமண வயதுல குழந்தைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் உஷாரா நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். பூர்வீக சொத்துக்கள்ல இப்ப நீங்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏன்னா பூர்வீக சொத்துக்கள் உங்க கையை விட்டு போறதுக்கு உண்டான 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறப்ப பூர்வீக சொத்துக்கள் இல்லாம போயிடும். அதனால
நீங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்ததுன்னா இந்த மே மாசத்துல அந்த அந்த பேச்சுக்களை பாகம் பிரிக்கிறது, அந்த சொத்து பிரச்சனை பத்தி பேசுறது, இது எல்லாம் நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். குழந்தைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. குழந்தைகளுக்கு உடல்நல கோளாறுகள், விபத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்தை பார்க்கறதுனால, அங்க ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறதுனால அங்கு ஒரு விபத்துக்களை கொடுப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறு உண்டு. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கிறது தான் இந்த மே மாதம் ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் தன விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் 6/5 வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். விரையாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஒரு நல்லதான நீச்சமாகி திக்பலம் அடைஞ்சிருக்கிறதுனால நீச்சமாகி நீச்ச பங்க ராஜயோகம் இருக்க. அப்ப 6ஆம் தேதிக்கு மேல 18ஆம் தேதி வரைக்கும் மேச ராசியில உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 7ஆம் இடத்திற்கு பாக்கியாதிபதி வர்றதுனால மனைவியினால யோகம், திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய காலம். காலி நிலங்கள் விற்கிறது வாங்குறது இதெல்லாம் விற்காம இருந்துச்சுன்னா அதை விற்கிற உண்டான அருமையான காலம், வாங்குவதற்கு உண்டான காலம். வங்கி தொழில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு காலம். ஆனா 18ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு விரையாதிபதி அஸ்தமனமாகிறார். விரையாதிபதி அஸ்தமனமாகிறது ஒரு நல்லதுதான். ஏன்னா விரையாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதியுமா இருக்கிறதுனால, பாக்கியாதிபதி அஸ்தமனமாகிறதுனால இந்த 18ஆம் தேதிக்கு மேல இந்த மே மாத கடைசி வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, யாருக்காவது ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா கூடிய சீக்கிரமே புதன் போய் குருவோட சேர்றாரு. அது மிகப்பெரிய ஒரு கடனை கொண்டாந்து கொடுத்துரும். புதனோட குரு சேர்றப்ப அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு கொடுத்துரும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க இருந்துட்டீங்கன்னா இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம். உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு கேது பகவான் வர்றது 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபசய ஸ்தானங்கள்ல கேது பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக, பெரியோர்கள் ரீதியாக ஒரு சிறந்த நல்ல தனவர கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 14/5 வரைக்கும் இருக்கிறார். 14/5 வரைக்கும் லாபஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவி அல்லது அரசு தொழில், அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 18ஆம் தேதிக்கு மேல அஸ்தமனம் ஆகிறதுனால, புதன் அஸ்தமனம் ஆகக்கூடிய அதே சமயம் இவர் 15ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் உங்க ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்திற்கு வந்துடுறார். 8ல மறைகிறதுனால, லாபஸ்தானாதிபதி 8ஆம் மறைகிறதுனால அரசு சார்ந்த வேலைகள், இதெல்லாம் அரசுகிட்ட கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தடைபடும். தந்தையினுடைய உடல்நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் இந்த மாத இறுதியில அவ்வளவு சரிப்பட்டு வராது. மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த ஒரு நல்ல மாதம். குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கும் 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, புகழ் இதெல்லாம் உயர்வதற்கான ஒரு நல்ல மாதம். தன வரவு நன்றாக இருக்கிறது. சரி, இப்போ துலா ராசிக்கான சந்திராஷ்டம தினங்கள் 26/5/25 மாலை 1:40 முதல் 28/5/25 மாலை 1:40 வரைக்கும் சந்திராஷ்டமங்கள். சித்திரை 3-4 பாதங்களை பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 2, 6, 8, 11, 14, 16, 18, 19, 21, 23, 25, 28, 29. அசுப நாட்கள் மே 4, 12, 15, 17, 27, 31. யோக நாட்கள் மே
23, 25. சுவாதியில பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 3, 7, 9, 13, 15, 17, 19, 20, 22, 24, 25, 27, 30. அசுப நாட்கள் மே 1, 5, 14, 16, 18, 28. யோக நாட்கள் மே 24, 25. விசாகம் 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 1, 4, 8, 10, 14, 16, 18, 20, 21, 23, 25, 26, 28, 31. அசுப நாட்கள் மே 2, 6, 15, 17, 19, 28. யோக நாட்கள் மே 25, 26. இதுல சில தினங்கள் விடுபட்டிருக்கும். அவை உங்களுக்கு மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். இந்த அசுப நாட்கள்ல நீங்க புதிய வேலைகளை துவங்குவது அவ்வளவு சிறப்பா இருக்காது. உங்களுக்கான சுப நாட்கள்ல நீங்க துவங்குவதும் இது நீங்க ஒரு சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பிரத்யேகமான தனிப்பட்ட முறையில் உங்க நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப நாள் அசுப நாள். இந்த அசுப நாள்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட அபிஷேக முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 11:30 மணிலிருந்து 12:00 வரைக்கும், ஒரு சில நாள் 11:45 இருந்து 12:15 வரைக்கும் வரும். அந்த நேரங்கள்ல நீங்க செய்யறது அபிஷேக முகூர்த்தத்துல செய்யறது அசுப நாள் இருந்தா கூட உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.